சமஸ்கிருதம் இப்ப யாரோட மொழி நீங்க சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். அதாவது ஒரு மொழி இருந்தாலோ, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்னு ஒரு மொழி இருக்கு. அது வந்து 153 வட்டார வழக்கு மொழிகளுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு மொழிகள் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சிருக்கு. வட்டார வழக்குன்னா என்னன்னா, நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன்னா அந்த ஊரோட மண் மனம் அந்த வார்த்தையில போய் உட்காந்துக்கும். அப்ப திருநெல்வேலியில எல்லையிலே அப்படின்னு பேசுறாங்கல்ல, யாராவது பார்த்தா நெல்லையில சாவலியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த மண்ணு வந்து அந்த மொழியில போய் உட்காந்துக்கும். தஞ்சாவூரோட மண்ணோட இது அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மண்ணுக்கு தொடர்புடைய சொற்கள் வந்து அந்த மொழியில இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க அரபி மொழியில நீங்க வந்து ஒட்டகத்தை குறிக்கக்கூடிய 1000 சொற்கள் இருக்கு. அவங்க ஒட்டகத்தை குறிக்கணும்னா 1000 சொல் இருக்கு. தமிழ்ல யானையை குறிக்கிறதுக்கு 44 சொல் இருக்கு. அப்போ அது அந்த மண்ணுல வந்து ஒட்டகம் இருக்கிறதுனால அவங்க வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க, நம்ம யானை இருக்கிறதுனால வெவ்வேறு பேர்ல சொல்றோம். அப்போ வந்து அந்த அந்த நிலம்ங்கிறது அந்த மொழியில இருக்கும். இப்போ சமஸ்கிருதம்ங்கிற மொழியில என்ன நிலம் இருக்கு? இப்போ வந்து தஞ்சாவூர்னா அந்த தஞ்சாவூருக்கு நிலம் இருக்கு இல்லைங்களா? சமஸ்கிருதத்துல என்ன நிலம் இருக்குன்னு பார்க்க போனா அதுல வந்து குதிரைகள் இருக்கு.